வதைத்தவுகம் ஒன்று ஒன்றுரைகளே வாங்கி நின்றவுகம் ஒன்று ஆறுவர சூழலை வதைத்தவுகம் ஒன்று பள்ளியை மனப்புணர வந்தவுகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணோத்தரத்தில் அமைந்த பெருவாணி பள்ளி மனமாவர்களுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா அழியா ஆண்டவருக்கு அரோகரா ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சாமி சாமி இந்த முட்டை வச்ச மஞ்சள் போட்டு முட்டை வச்ச போட்டு ஆரேங்க முட்டை வச்ச மஞ்சள் போட்டு நானடி கொட்டை 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 நானடி கொட்டை முட்டியா புடுறா தம்பி உலக்கை இது என்ன பட்டு போன மரம் பட்டு போன மரம் எங்க போவோம் ஒன்னு உலக செய்ய போன சுடுகாடுக்கு போடி உங்களுக்கு தான் வரப்போகுது நான் பயப்படுவேன் சொல்லிப்படல நீ ஈசன் கையில் இருக்குமே திரிசூலா அதில் பிறகு ஈசன் கையில் இருப்பது எழுதி நான் நெடுமொழியில் வைத்திருக்கிறேன் இதை வச்சிட்டு இது பட்டு போன மரம் ஆனா பச்சையா இருக்கிறது எல்லாத்துக்குமே உதவும் அதே காய்ந்து போய் பட்டு விட்டால் அது எல்லாத்துக்குமே உதவும் உண்மைதான் சுடுகாட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஆனா பட்டு போனதுனாலதான் இந்த மரம் இப்ப உலக்கையாக வந்து நிக்கிறது அதோ இருக்கிறது என்ன கொட்டி அதுவும் ஒரு பட்டு போன மரம் தான் ஆனா பட்டு போன மரமா இருந்தாலும் அது 4 மக்களுக்கு உதவக்கூடியது இசையா கேட்கக்கூடிய சங்கீதத்தை உழைக்கிறது அது பட்டு போனாலும் அது உழைக்கிறது அது ஆர்மனிய பெட்டி அதை வச்சுக்கிறது அதுவும் பட்டு போன மரம் தான் ஆனா அந்த மிருதங்கம் போட்டுக்கிறாங்க பெருசி அதுவும் பட்டு போனதானே ஆனா அது உதவுது 4 பேர் உட்காரலாம் 4 பேர் பேசலாம் ஆனா நீயே செத்துட்டாலும் அந்த பழைய உட்காந்து தூக்கி போவோம் பட்டு போன மரம் உதவுது ஆனா இப்ப நாம இப்ப உயிரோடு இருக்கிற வேறு மனிதன் அவன் இறந்து விட்டா அவனுக்கு பேர் என்ன போனோம் மனுஷன் நான் சொல்றேன் எப்படா பணத்தை கூட நேரம் எடுத்து ஆள் வந்துட்டு நேரத்துக்கு டைம் பணத்தை மனுஷனத்து கூட சொல்ல மாட்டான் சங்கரத்துக்கு சொல்ல மாட்டான் அப்ப சொல்ல மாட்டான் முதல்ல பணத்தை தூக்கூடாம ஏன்னா போயிட்டு நம்ம ஜீவன் நம்ம உள்ளத்துல இருந்த ஜீவன் அந்த ஆத்மா வெளியே போயிட்டு ஆத்மா இருக்கிற வரை மனுஷன் செத்துட்டாலும் அது போனோம் ஆனா இது பட்டு போனாலும் உதவுதுப்பா ஆனா பட்டு போன மரம் இது உலக்கை இது ஈஸ்வரனுடைய களத்தில் இருக்கக்கூடிய திரிசூலம் அந்த திரிசூலத்தை இது உலக்கையாக பயன்படுத்திட்டு எடுக்க வேண்டுமா இதை எடுக்க வேண்டும் என்றா ஒரு நேரத்தில் மார்கழியிலே கொண்டு ஓஹோ எப்படி ஆமா அவனே அடிப்பதற்காக சொன்னது ஓ மார்கழி அப்படி இருக்கும்போது இப்ப நீ கால பற்றி எடுக்க வேண்டும் ஓ ஈசன் பாசகத்தை வீசினா இங்கத்தோடு விழித்தது வெடித்து எழுந்து வந்து எட்டி வைத்தார் ஓஹோ 18 சேனை பெருத்து பாசக்கேரி போடவே அவரு கோபம் அதிகரித்தது ஆனா காலா
வந்து நம்ம நாடு வச்சுக்கிறேன் மூளை கட்டி ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓம் தெய்வ பகவதி. என் தந்தையோட எட்டி கட்டிலே பிறந்தவனா, ஆறுமுகம் உள்ளவன், ஆறுமுக பொறி சரகண பயிரை வித்தவன். அவர் நெற்றிக்கல்லிலே அவதரித்தவன். எனக்கு ஆபத்து வருமா? தம்பிக்கிட்ட இருக்குடா தப்பு. பாட்டில தண்ணி எடுத்து போறான். கையை கழுவுறதுக்கு தான் ஆகும். சூத்த கழுவுனாதான் கைலாய வாசா, எம்பெருமானே, பணியிறக்கும் ஈசா, உன் நெற்றிக்கல்லிலே அவதரித்தவன் உன் திருமகன் இளையகுமாரன் முருகனை நீங்கள் தான் காவல் செய்ய வேண்டும். ஓ நமச்சிவாய. சாம்பா சதா சிவா முருகனை காட்சி கொடுக்க மாட்டாய். கல்லால
ஏண்டா வழக்க வச்சுட்டாங்களா என் வழக்க நாடடி வழக்க எங்க இப்பதானே தெரியும் நான் வச்சு இங்க சொல்லிட்டு ஆனால் நாடி வச்சுட்டான் ஒரு காதல சொல்லிக்கிடா நீங்களே சொல்லிக்கிட்டாங்களா அப்படிலாம் வைத்து இங்க சொல்லிட்டேன் ஒரு கோடி வச்சு வெற்றி பெறுறதுனா இதுக்கு முப்பது காட்ட மாட்டான் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் கூடி திருக்குறளை எவ்வளவு கொட்ட பாக்குறீங்க திருக்குறடா திருடு திருடுடா நல்லா திருடு சரியா உலக்க கோடி வச்சு கேட்டுறாரு அடுத்த கோடி பச்சை வாழை பச்சை வாழைப்பந்தல் என்ற சிற்றுருளே ஈஸ்வர இளவாரே பச்சை பந்தல் இப்ப பச்சை வாழை கட்டி பச்சை வாழை பச்சை வாழை பந்தல் வாழைப்பந்தல் சிற்றுருளே ஈஸ்வர இளவாரே உமையவை அதனால அவர் பச்சை வாழை வந்தது அப்போது அந்த ஈஸ்வரனுக்கு மன்னாதி அப்படிப்பட்டு வாழை கட்டி பச்சை வாழையே முடியாது பச்சை வாழை முறையை மார்போடு கட்டி அமைத்திருந்தால் அவன் உயிர் போய் அது மட்டும் இல்ல மன்னால் நிக்கல் செய்தி அந்த இடத்திலே மார்பாடு கட்டி தருகிறார் பார்வதி அவர் அந்த கட்டிகளை அவர் தனமாக பட்டது அந்த நிக்கத்து மேலே பட்டு விட்டது பட்டவன் எப்போது அந்த நிக்கத்தை பட்டதா உனக்கு இடமாக கிடையாது அடுத்த இடத்துல சென்று பச்சை அந்த இடத்திலே மன்னா சாமி என்று பெயர் பெற்றார் கட்டிய மனைவிக்கு மார்பாடு கட்டி எழுத்து அந்த தளம் எடுத்து விட்டார் இவர் யார் இவன் அப்படி இந்த மார்பாடு கட்டி தருகிறார் கண்டிப்பா போய் பண்ணுடா ஒரு கண்ணுதான் இருக்கு ஒரு கண்ணு இன்னும் 3 கண்ணு வெட்டல போயிருக்காங்க ஆள் போயிட்டாங்களா போயிட்டாரமா உங்களுக்கு தான் உங்களுக்கு தாடா உங்களுக்கு தாடா உங்களுக்கு தாடா அங்க மோடி பச்சை வாழை கட்டி இந்த பச்சை வாழை கட்டி எப்படி இருக்க வேண்டும் உங்க கடப்பாறை எடுக்கணும் அப்படி நீங்க கடப்பாறை எடுத்தீங்கன்னா சுவாமி சாந்தியா உயிரை இருக்கிறது மேலே ஏறின பிறகு ஏற்றுட்டேன் ஏற்றிட்டு
இந்த வாழையை பந்தலாக நியமித்து அந்த ஈசனையே தவத்தில் இருந்தார்கள். அப்போது அந்த அம்மனுக்கு பச்சை பந்தலுக்கு பச்சை வாழை அம்மனுக்கு பெயர் மகிஷாசுர மர்தனி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்